கேமர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஓப் கேமிங். நான் தான் உங்கள் ஓப். அப்புறம் மறக்காமல் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் வந்து ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் மூவ் பண்ணோன்னு. இது எபிசோடு 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதை நான் ரெடிட்டில் போட்டால் எல்லோரும் ஃபிக்ஷன் தான் சொல்லுவாங்க. நான் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால எப்படியாச்சும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் மிடில் ஆஃப் சம்மரில் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒர்க் ட்ரிப் போயிட்டாங்க. அந்த டைமில் வந்து நானே என்ன கூட வீக்கெண்டில் இருந்துட்டேன். ஓகே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்லாம் போட்டு என்னமோ பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். கேம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதாவது இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம எந்திரிக்கணும். அதாவது எந்திரிச்சு போய் என்ன பண்ணணும்னு தெரில, எந்திரிச்சு அவனே கீழே பேசுவான். அதாவது இந்த ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸான சீரீஸு. பிசியில் நிறையா இருக்குது. பிசியில் வந்து டேல்ஸ் பியாண்ட் டாம் நிறைய கேம்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் விளையாட முடியாது. ஆனால் ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் மட்டும் எப்படியா தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம நிறையா த்ரில்லர் ஹாரர் கேம்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது. இல்லை வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து கிளம்ப என்ன வந்துச்சு. என்ன ஏதோ மெசேஜ் எல்லாம் வருது. ஏதோ மெசேஜை பாஸ் பண்ணி படிங்க. நான் படிச்சிட்டேன். அதாவது இந்த கேமுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த கேமுக்கு. அதாவது டேரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்து ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் 1 விளாண்டுருந்தேன். அந்த டைமில் வந்து எதாவது பேசினேன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் இந்த டைமில் ரெக்கார்டிங் டைமில் மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க டைமில் மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், சொல்லிடுறேன். அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஓகே, சரி வாங்க இங்கே வைப்போம். 2000 years later. ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்து வெந்திருக்கு. வெயிட் பண்ண வச்சுட்டானுங்க ரொம்ப நேரமாக. இந்த கேம் வந்து டியூரேஷன் கம்மியான செகண்ட் கேம் வந்து 1 hour இருக்குது. அதாவது இந்த வாய்ஸ் ஓவர் பண்ண போக வந்து ப்ளே பண்ணி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல அவுட் ஆகிட்டே இருக்கேன். அந்த இடத்த மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் பார்ட் 1 வந்து இன்னும் ஒரு நாளைக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து 4 நாளைக்கு 14th ஜூலை ரிலீஸ் பண்ணிடுறேன். நாளைக்கு மைண்ட் கிராஃப்ட்டை பிளான் பண்ணியிருக்கேன், பண்ணலாம் சீக்கிரம். லைவ் வந்தால் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கொஞ்சம் கோளாறு இருக்குது. அந்த சைடில் நம்ம இந்த விளாட போக ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அதாவது யாருமே இல்லை, ஆனால் யாரும் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த கேமு. இது செகண்ட் கேமெல்லாம் விளாட போக எனக்கு ஹார்ட் அட்டாக் பல விதமாக வந்துச்சு. அது நம்ம லைவாக பண்ணோன்னா லைவில் தான் பண்ண முடியும். லைவ் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, அதனால் சாரி. ஓகே வாங்க. ஆலிவர் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான். பாப்பா நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எதுவும் எனக்கு மட்டும் புரியல. என்னால் வாய்ஸ் போக படிக்க முடியல. அதனால் நீங்களே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இது ஹாரர் கேம்னால் நம்ம மீம்ஸ் எல்லாம் போட முடியாது, அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் பயப்படுறது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கேமில் வந்து ஒரு எஃபர்ட் கொண்டு வந்திருக்கானுங்க பார்த்தீங்களா? அந்த பிளர் ஆகிறது ஒரு மாதிரி இந்த பழைய டிவியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கேமை வந்து சொல்லணுன்னா டாப் நாச் கேம் தான் இது. எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் வந்து இந்த மாதம் வந்து ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் மாதம்னு வச்சுக்கோங்க. என்னால் முடிக்கணும், ஆரம்பிச்சிட்டேன் வேறு, முடிச்சிடலாம். அப்போ எல்லோரும் கேட்பீங்க, அங்கே பாப்பி ப்ளே டைம் ஒருத்தர் இருக்கான், ஏஆர்கே ஒருத்தர் இருக்கான், கீழே பார்த்தா இவன் இருக்கான், அவன் இருக்கான், அவனையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இன்னும் முடிக்கலை. அது போக ஷார்ட் ஹாரர் கேம்ஸில் வந்து ஒவ்வொரு எபிசோட் மட்டும் வராது. அதில் வந்து அயன்பாக் கோட்டை அப்படியே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த எபிசோடு மட்டும் நான் வந்து பிளான் பண்ணல இப்போதைக்கு. ஷார்ட் ஹாரர் கேம்ஸ் வந்து சீக்கிரம் எபிசோட் 2 போட பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் இந்த ஹாரர் கேம்ஸே போயிட்டுருக்கு, அதை வேறு போடணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ரோபோலட்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து வரும், அப்படியே நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுலையா ரோபோலட்ஸ்லேயே. பண்ணலாம் சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கேம்ஸ் இருக்குது விளையாட, ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை கொஞ்சம், அதனால் சாரி. ஓகே,
நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம். நான் பேசிட்டே கவனிக்காம விட்டது பார்த்தா நைட்டு நம்ம எல்லாம் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியோ. வாங்க. வாங்க இங்கே கீழே போயிட்டு வருவோம். தண்ணி தாகம் அடிக்குதாம்மா இவனுக்கு. தூங்க நடுவில் இருந்துருச்சு. நம்மளுக்கு தண்ணி தாகம் அடிச்சிச்சுன்னா கிச்சனு இங்கேயும் அங்கங்கே தான் இருக்கும். ஆனால் இவங்க வீடே பெருசுனால கீழே போய் கிச்சன் எடுக்கணும். எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பயமாயிடுச்சு. இருட்டாக இருக்குங்க. அங்கே திட்டுன்னு வந்து கொலைகாரன் தாவி வந்து விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன். அதுக்கப்புறம் வாங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். மோர் சீரீஸ் அப்கமிங் நிறையா சீரீஸ் பிளான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம புதுசாக இனி ட்ரை பண்ண போகிறோம் நிறைய விஷயத்த. இனிமேல் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அது என்னடா புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம யாருமே பண்ணாத நம்ம பண்ணுவோமே, நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ஃப்ரீயாக விட போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த பிளான் ஃபுல்லாக ஒர்க் அவுட்டில் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் மாதம் வந்து பண்ணலாம். ஓகே, கதவை சாத்தி தொலைய. இந்த கதவை வேறு எங்களுக்கு கோளாறு பண்ணி விடுது, சாத்தவே மாட்டேது. அங்கே பாருங்க, இந்த மொபைலில் விளாட்றதுனால லேகா இல்லை என்னன்னு தெரியல. ஏதோ மெசேஜ் வந்துருக்கு அம்மா கிட்டேருந்து. எப்பா அங்கே யாரோ நின்றுட்டுருக்கானே நீ அப்பான்னு கேட்குறான். எனக்குன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. எது நானா? எவன்டா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு கதவு முன்னாடி வந்து நின்றுருக்கீங்க? அதான் நீ வெயிட் பண்ணுறா கெச கட்டவனே அப்படின்னாங்க. என்ன வெயிட் பண்ணு, நீ கதவெல்லாம் சாத்திட்டு போய் கட்டலுக்குள்ளே ஒழிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. சரி வாங்க கட்டலுக்குள்ளே ஒளிய சொல்லிட்டாங்க நம்மளை. நம்ம போய் அப்படியே கட்டலுக்குள்ளே தாவிடலாம். கதவை சத்தியாச்சு, வாங்க கட்டலுக்குள்ளே தாவிடலாம். இப்போது நான் இங்கே நிறைய விஷயத்த கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க, நிறைய விஷயத்த கட் பண்ணிட்டேன்னு. அதாவது ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்ணால் தான் அந்த விஷயம் நடக்கும். அதான் அவங்க கோடிங்கில் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், கதவை சாத்திட்டு வந்தால் தான் ட்ரிகர் ஆகும்னு தெரியாமல் கதவை சாத்தாமல் வந்துட்டு நான் பாட்டுக்கு 1 ஹவர் கூட இல்லை, ஒரு 1/4 மணி நேரமாக உட்காந்துருந்தேன். இப்போ ட்ரிகர் ஆகும் அப்படி பயந்து போயிட்டு அப்புறம் தான் யோசிச்சேன் கதவை சாத்தாமல் வந்துட்டோன்னு சொல்லிட்டு போய் கதவை சாத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணியாச்சு. யாரோ பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க. டொயின்னு கொஞ்ச நேரத்தில் பெல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரியலை. பெல் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கரெக்டாக அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க. பண்ணி ஐயா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு சந்தேகம், அவன் வந்திருப்பான் நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு பண்ணுவான் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் இங்கேயே ஒழிஞ்சிட்ருப்பான். அவங்க அம்மா ஏன்னா வீட்டில் எதுக்காக லைட் எரியுது, கன்ஃபார்ம் அவங்க வந்திருப்பாங்க. கன்ஃபார்ம் வந்து கில்லர் வந்து உள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக போகணுன்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம், யாராவது வராங்களா இல்லையான்லாம் பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் யாருமே வரல. சரி நம்ம பொறுமையாக போவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருந்தேன். மெசேஜெல்லாம் படித்தேன். எவனா வருவாங்களா இல்லையா, இல்லை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தாட்னால சரின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் அந்த ஒரு பதப்பட்ட போடு கதவை திறந்தேன். கொஞ்சம் மெதுவாகவே போகணும், ஏன்னா எப்போனாச்சும் வந்து பாவிடுவானோன்னு நினச்சி இந்த இடத்துல போய் லைட்டாக பார்த்தேன். கரெக்டாக ஒருத்தர் கத்தி எடுத்து நின்றுனா அப்படியே பேக்கில் வந்தேன். அப்படியே யூட்டன் போடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தேன். எனக்கு கன்ஃபார்ம் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயாச்சும் இங்கே நிற்கலைனாலும் கீழே எங்கேயாச்சும் நின்றுருப்பான்னு நினச்சா நான் இங்கே நின்றுட்டான். சரி நம்மளால் சரி எங்கள் அக்கா வரும் நிற்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தேன். ஆனால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாய்ஸ் கதை சொல்கிறான், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துல. அதாவது அப்படி பயந்துருப்பான் அவன். அவனுக்கு அதை மறக்க முடியாமே இருந்திருக்கும். போலீஸ்காரன் வந்துட்டானுங்க. ஓகே அவ்வளோதான், போலீஸ் வந்துட்டாங்க, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு போலீஸ் வந்துட்டாங்க, நம்ம எனக்கு போய் டக்குன்னு தாவிட்டானா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் போலீஸ் வந்துட்டாங்களே, நம்மளை எதாவது பண்ணாலும் போலீஸ்காரன் எதாவது பண்ணிடுவான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். எதுவும் வரல. அப்படியே கேமை அப்புறம் ஓப்பன் பண்ணேன். சரி கேம் முடிஞ்சு, இதோட ஷேரு லைக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. இதோட இந்த கேம் முடிஞ்சு. எபிசோட் 2 வந்து சீக்கிரம் போடலாம். எப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எபிசோட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.